ETV நேயர்களுக்கு வணக்கம். இது ஃபிளாஷ் நியூஸ். பிரான்சில் கடந்த 80 ஆண்டுகளில் கண்டிராத அளவு பிறப்பு இறப்பு எண்ணிக்கையிலே மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கடந்த 12 மாதங்களில் பிரான்சில் 6,51,000 பேர் மரணமடைந்திருப்பதாகவும் அதே காலப்பகுதியில் 6,50,000 குழந்தைகள் பிறந்திருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. பிரான்சில் 1945ஆம் ஆண்டுக்கு பின்னர் 80 ஆண்டுகள் கழித்து முதன்முறையாக பிறப்பின் எண்ணிக்கையை விட இறப்பின் எண்ணிக்கை அதிகமாக பதிவாகி இருக்கிறது. பிரான்சில் கடந்த பல வருடங்களாக குழந்தை பிறப்பு விகிதம் குறைவடைந்து வருகின்ற போதும் இத்தனை விரைவாக இந்த எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படும் என்று தாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று பிரெஞ்சு பொருளாதார ஆய்வகத்தினுடைய ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2035ஆம் ஆண்டளவில் இந்த நிலைமை மோசமாகிவிடும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு சிரியாவில் நடந்த ஒரு வெடிப்பு சம்பவத்தில் குறைந்தது 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் பல்வேறுபட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். வடக்கு சிரியாவின் இட்லிப் மாகாணத்தில் நடந்த இந்த வெடிப்பு சம்பவத்தில் தான் இந்த 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. குண்டுவெடிப்புக்கான இந்த காரணம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. இங்கிலாந்தை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய ஒரு போர் கண்காணிப்பாளரான மனித உரிமைகளுக்கான சிரிய ஆய்வகம் இது ஒரு வெடிமருந்து கிடங்கிலே ஏற்பட்ட வெடிப்பு என்றும் இதன் காரணமாகத்தான் இத்தனை பேர் காயமடைந்திருப்பதாகவும் இந்த 6 பேர் கொல்லப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. பிரான்சில் இந்த கோடை காலம் பல்வேறு உயிர்களை காவு வாங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக 2025ஆம் ஆண்டுக்கான கோடை காலத்தின் ஆரம்பமாக ஜூன் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 6ஆம் தேதி வரை பலத்த வெப்பம் பிரான்சிலே பதிவாகி இருந்ததாக குறிப்பிடப்படுகிறது. 60 மாவட்டங்களிலே 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகி இருந்ததாகவும் இந்த கால பகுதியிலே பிரான்சில் மட்டும் 480க்கும் அதிகமான மரணங்கள் நிகழ்ந்ததாகவும் குறிப்பிடப்படுகிறது. இவை அனைத்துமே வெப்பம் காரணமாக நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த எண்ணிக்கை கடந்த வருடத்தில் ஒப்பிடும்போது 5.5% அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சென்ற வருடத்தில் 410 பேர் மட்டுமே கோடை காலத்தில் பலியாகி இருந்ததாகவும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த வருடத்தில் அதிக மரணங்கள் பிரான்சில் பதிவாகி இருப்பது ப்ரொவன்ஸ் ஆல்ப்ஸ் கொத்தே டசு என்று சொல்லப்படுகின்ற மாகாணத்தில் 140 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல இந்த எண்ணிக்கை மிகவும் கவலை அளிப்பதாக பிரான்சினுடைய பொது சுகாதார மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த கோடை காலத்திலே பதிவான குறைந்த மரண எண்ணிக்கையாக இல்து பிரான்சிலே பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு ஒப்பந்தம் கைச்சாத்தாக இருப்பதாக செய்திகள் குறிப்பிடுகின்றன. குறிப்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டாமருடன் ஏற்றுமதியை ஊக்குவிக்கின்ற தடையில்லாத வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒரு கைச்சாத்து இடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக குறைந்த விலையில் ஏற்றுமதி தீர்வுகள் இல்லாத மாதிரியான ஒரு ஒப்பந்தம் தான் இது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டனுடைய கார்கள் மற்றும் விஸ்கியை இந்தியாவுக்கு ஏற்றுமதி செய்வதும் அதேபோல இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜவுளி மற்றும் நகைகளை பிரிட்டனுக்கு ஏற்றுமதி செய்வதும் அதாவது மலிவு விலையிலே ஏற்றுமதி செய்வதும் தான் இதனுடைய ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. இந்த ஒப்பந்தத்தை எட்ட 3 ஆண்டுகளானதாகவும் அது மட்டும் இல்லாமல் சட்டவிரோத குடியேற்றவாசிகளை தடுப்பதற்கான இந்தியா பிரிட்டனுடைய ஒரு கூட்டு திட்டமும் இதில் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் விரிவான சமூக பாதுகாப்பு அம்சங்கள் காரணமாக பிரிட்டிஷ் தொழிலாளர்களை பாதிக்கலாம் என்று இந்த ஒப்பந்தத்தை எதிர்ப்பவர்கள் ஒரு எச்சரிக்கையினையும் விடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இது முற்றிலும் தவறு என்று பிரிட்டனின் வணிக செயலாளர் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டனில் தற்காலிகமாக பணியில் அமர்த்தப்படுகின்ற இந்திய தொழிலாளர்களுக்கு வேறு பல நாடுகளின் தொழிலாளர்களுக்கும் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அதே சலுகைகள் தான் பிரிட்டனில் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.